القرآن العظيم والقرآن المجيد ولا جابات ذكر مجلس أعوذ بالله من الشيطان الرجيم அப்துல் மாலிக் ரசாதி தாமாத்து பரகாத்துக்கு பயான் يا أيها சிஸ்தியா சேனல் சேலம். اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் எல்லோத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாவீன்கள், தவற தாவீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீஹீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷைகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்திர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆமை தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரர்களால் அவனை திக்ர் செய்யக்கூடிய ஒரு உயர்தரமான சில்சிலாவில் சிஸ்தியா தரிகாவுடைய சில்சிலாவிலான பெரியாருடைய தொடர்புள்ள ஒரு சபையை நாம் பெற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சபை நம்மிடத்திலிருந்து ஆரம்பமாகி நமக்கு முன்னோர்களாகிய பெரியார்களை தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் போய் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கண்ணியமான ஒரு சபை என்பதை நாம் இன்று நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் நான் ஓதி காட்டிய ஆயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் இறையேற்று உள்ளவர்களாக ஆகிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த ஆயத்திலே என்ன இருந்தால் நாம் அந்த அடைய முடியும் என்பதையும் அல்லாஹ் கூறுகின்றான். இறையேற்ற வேண்டுமா? பக்குவமும் மனசாட்சி, நீங்கள் உண்மையாளர்களோடு சேர்ந்து இருங்கள் என்று கூறுகின்றான். உண்மையாளர்கள் என்றால் யார்? இறைநேசர்கள், அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நாதாக்கள். இந்த நாதாக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த இடத்தில் நாம் சென்று அமரும் பொழுது அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். எந்த பெரியார் அல்லாஹுடைய திக்ரிலே தெரிந்திருக்கிறாரோ அந்த சபைக்கு நாம் சென்று அமர்ந்தால் அங்கு அல்லாஹுடைய ஞாபகம் நமக்கு வர வேண்டும். அப்படி வரக்கூடிய ஒரு சபைதான் அல்லாஹுடைய நம்மை நினைத்து வைக்கக்கூடிய உண்டாகிறது. நாம் என்னதான் அமல் செய்தாலும், நாம் என்னதான் முன்னேற்றமாக கடுமையாக இபாத் செய்தாலும், ஆனால் பெரியாருடைய சபையில் போய் உட்காராமல் அந்த அமைப்பு கிடைப்பதில்லை. அதற்கு ஜைனுலாபிதீன் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹுடைய பேரப்பிள்ளை, அவர்கள் ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் தொழுவார்களாம். எப்படி 1000 ரக்காத் தொழுவார்கள்? நமக்கு ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் ஒரு தடவை சொல்கின்றார்கள், நான் இவரெல்லாம் அமல் செய்கின்றேன், என்ன அமல் செய்தாலும் எனக்கென்று மனசிலே ஒரு அமைதி கிடைப்பதற்காக வேண்டி யாராவது ஒரு பெரியாருடைய சபையில் போய் உட்கார்ந்தால்தான் அது கிடைக்கும் என்ற ஒரு நிலை இது நான் தள்ளப்பட்டேன். ஒரு நாள் என்னால் முறையாக கூட தொழுக முடியவில்லை, தஹஜ்ஜுத் கூட எந்திரிக்க முடியவில்லை, பேகால ஆகிவிட்டேன். இப்படியே என்னை அறியாமல் நான் நடந்து போய்கிட்டே இருந்தேன். ஒரு பெரியாருடைய சபையிலே போய் உட்கார்ந்தேன். அவருடைய நசியத்தை கேட்டேன். கேட்டதுக்கு பின்னால் என்னுடைய உள்ளத்தில் லேசான ஒரு மாற்றம் கிடைத்தது. இருந்தாலும் அந்த தடுமாற்ற நிலை மாறவில்லை. அங்கே முடித்துவிட்டு இப்படியே நான் போய்கொண்டிருந்தேன். இன்னொரு இடத்துக்கு போனேன். அங்கேயும் அந்த நிலை எனக்கு ஏற்பட்டு கூட இருந்தது. அந்த பெரியாருடைய சபையில் உட்கார்ந்து அந்த விஷயத்தை கேட்டேன். கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது.
இருந்தாலும் எனக்கு அது திருப்தி அளிக்கவில்லை. மீண்டும் நான் அதை விட்டு புறப்பட்டு போனேன். போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு வாலிபர் வந்து உட்கார்ந்தார். அந்த வாலிபரும் எல்லோரும் தொழுவதை போன்று அவரும் தொழுதார். எல்லோரும் பயான் கேட்பதை போன்று அவர் பயான் கேட்டார். பயான் கேட்கக்கூடிய இடையே நேரத்திலே ஒரு நீண்ட ஒரு பெருமூச்சை விட்டார். ஏனங்க நீங்கள் நேர்மையை விட்டுட்டீங்க என்று கேட்க கூட இல்லை. ஆனால் அந்த மாங்குடை பார்த்தார்கள். அங்கே பயான் செய்தவர், இங்கு அதிகமான முறையில் தொடர்ந்துக்கு யார் வருவதில்லை, ரொம்பவும் மோசமாக இருக்கிறது, ஆனால் ஊரெல்லாம் செழிப்பாக இருக்கிறது, என்னமோ தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நீண்ட பெருமூச்சு விட்டால் அந்த மூச்சுடைய வேகம் அந்த சிறுசிறுப்பான எல்லாத்தையும் காய வச்சு விட்டது. அப்படியே காஞ்சி போயிடுச்சு. காஞ்ச உடனேயே அந்த பயாசியர் சொல்றார், இதில் யாரோ அல்லாஹ்வுடைய ஆரிஃப் பில்லா ஒருத்தர் இருக்கிறார், அவர்னால் தான் இந்த நிலை ஏற்பட்டது என்று சொல்லி தேடி பார்த்தால் அவரை காணவில்லை, வாய்வாகிவிட்டார், அந்த இடத்தில் கிடைக்கவில்லை. இப்படி தான் இந்த பெரியாரோடு நிலை இருந்தது. இதுவரை விட்டு ஒரு வழியாக அதற்கு ஜெயிலாவர் யோகாவத்தாராக வெளியே வந்தார்கள். வரும் பொழுது ஒரு மனிதர் வேகமாக ஓடி வந்தார். அதில் இந்த ஊரில் ஒரு தலைவர் இருக்கிற அநியாயக்காரன் வந்திருக்கான், எல்லா பெண்களையும் கெடுக்கிறாங்க. வந்து இன்னைக்கு அவன் வந்து சொல்கிறான், உன் மகளை வந்து இன்னைக்கு நான் கெடுக்க போகிறேன் அப்படின்னு முதல்ல தூக்க அனுப்பலாம். எனக்கு பயமாக இருந்துச்சு. என்னுடைய மகள் நல்லா அழகாக இருப்பாங்க, ஆனால் கெடுத்துதாக யாரும் நிற்க முடிய மாட்டாங்களே இந்த கவலை ஒரு பக்கம். வேகமாக நான் உங்கள்கிட்ட ஓடி வந்திருக்கிறேன், நீங்கள் துவா செய்யுங்க, நீங்கள் வரக்கூடாது அப்படி சொன்ன உடனே கொஞ்ச நேரம் தலையை கீழே போட்டு அப்படியே உட்காந்துருந்தவங்க கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படியே நீங்கள் கபிஸ்தானுக்கு போங்க, கபிஸ்தான் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, டேய் பேசாம போகிற, டேய் பேசாம போகிற, பேசக்கூடாது, கபிஸ்தான் உட்காந்துருப்பாரு, அவர்கிட்ட போய் நீங்கள் இதை சொல்லுங்க, அவர் துவா செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. சரி நோட்டு ஒரு பேகாராகி வேகமாக அங்கே ஓடுறார். ஓடி போய் பார்த்தா அம்மாதிரி கபிஸ்தான் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவருக்கு சலாம் சொன்னார். சலாத்துக்கு பதில் சொன்னார். பதில் சொன்னதுக்கு பின்னாடி நடந்த விஷயத்தை பூரா சொன்னார். இந்த பெரியாட்ட போனேன், அவர் வந்து உங்கள்கிட்ட அனுப்பி வச்சுருக்கிறாரு அப்படி சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டு விட்டு அப்போ சொல்லலாம், திருப்பி நீ அவர்கிட்டயே போ, அவர்கிட்டயே போய் நீ நடந்த விஷயம் சொல்லு, நான் அனுப்புனதாக சொல்லு, அவங்கள துவாச்சி சொல்லு, அந்த துவாலாம் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொன்னாராம். மீண்டும் அவர் அங்கேருந்து கிளம்பிட்டு வேகமாக வர்றாரு. என்னடா அவர்கிட்ட வந்து அவருக்கு எப்படி இவருக்கு அனுப்புகிறாரு, அவரை போனோடனே இப்படி அந்த பெரியா அப்படி சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அவர் தடவை அப்படியே கொஞ்ச நேரம் கீழே போட்டு அப்படியே வேர்த்து விரும்பத்து போனவங்களாக எனக்கு என்ன சொன்னாருங்களா, என்ன சொன்னார் அப்படியா அவர்கிட்ட உடனே துவா செய்யலாம். துவா செஞ்ச உடனே எந்த அநியாயக்காரன் அந்த பெண்ணை கெடுப்பவர்கள் வந்தானோ அவர் இடையிலே புதிரிலிருந்து கீழே விழுந்து மோத போயிட்டான். இந்த ஊர் கூட செய்தி பரவிருச்சு. அந்த செயலில் வந்து வழியெல்லாம் வந்து இப்படி ஒருத்தர் பத்வாத்திருந்து மூத்தாக்கிட்டாங்க, அவன் பேர் ஆகி போயிடுச்சு. அப்போ அவங்கள கேட்டாங்க, எப்படி ஒரு பத்வா செய்யலாமான்னு கேட்டாங்க. சொல்லுவாங்க, நான் முதல்ல நான் தயங்கினே துவா செய்வதற்கு, அதனால் அந்த பெரியார்ட்ட அனுப்பி வச்சு, அந்த பெரியார் யாரும் இல்லை, குதிரைசா உட்காந்தாங்க, கபிஸ்தால உட்காந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அநியாயம் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை நாசப்படுத்தாருனாக்கா அவனை விட்டு விடக்கூடாது, நீங்கள் பத்வாச்சிங்க கொடுத்தவங்க பரவாயில்ல, தாய் பார்க்கறதில்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொன்னதுக்கு பின்னாடி அவங்க திருப்பி அனுப்பி வச்சாங்க. நான் பத்வா செஞ்சு அது ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். இதுவே பெரியாருடைய அடையாளம். இந்த மாதிரி பெரியாருடைய சபையில் போய் உட்கார்ந்து கொண்டு தான் மாற்றம் கிடைக்கும். அதிகமாக அபோனிபத்தில் சொல்கிறாங்க, நான் பல நாட்களாக நான் கிதாபுகளுக்கு கோரிக்கை செய்து கொண்டிருந்தேன்,
அவன் ஒவ்வொரு உலமாக்களை வைத்து ஒவ்வொரு ஆய்வுகளையும் நான் ஆய்வு செய்து தினந்தோறும் நிறைய மசாலைகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு நிம்மதியளிக்கவில்லை. நான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு சபையிலே போய் உட்கார்ந்தேன். எனக்கு அல்லாஹ் பெரிய மாற்றத்தை கொடுத்தான். 2 வருடங்களுடைய சபையில் உட்கார்ந்தேன். அந்த 2 வருடங்களுடைய சபையில் உட்கார்ந்தவருடைய பர்க்கத் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து விட்டது என்று சொன்னாங்க. அப்படின்னா பாருங்க, ஒரு மனிதனுடைய உயர்வு அவருடைய என்ன அமல் செஞ்சாலும் சரி பெரியார்களை மதித்து அவங்க முன்னாடி உட்காரணும். என்னது மமதிடக்கூடாது, நான் இல்லை ஆம்பரக்கூடாது, அமைச்சர் இருக்கக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் சொல்லுவான், எல்லாம் தூக்கி போட்டுருவோம். மனுஷர் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். காட்டு பக்கம் போனார். காட்டு பக்கம் போய் அமல் செஞ்சே இருந்தார். கிட்டத்தட்ட 500 வருடங்களாக தொடர்ந்து அமல் செஞ்சார். உள்ள மேலால இது பனீசில வேலைகளில் ஜாயிஸ், நமக்கு ஜாயிஸ் இல்லை. துறவரம் போகிறது, அதாவது மனை மக்கள் வீட்டு போட்டு ஏவாஞ்சல் போட்டு எல்லாத்தையும் விட்டு போட்டு காட்டு பக்கம் போய் அமல் செஞ்சுருக்கிறது அந்த மார்க்கத்தில் அப்போ கூடும். துறவரம் என்பது மார்க்கத்தில் உன்னதமான காரியமாக பார்க்கப்பட்டுருச்சு. இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ என்னக்கா துறவரங்கிறதுல என்னன்னாக்கா மனை மக்களும் சேர்ந்து இருக்கணும், வியாபாரம் செய்யணும், எல்லாமே செய்யணும், அமலும் செய்யணும், அல்லாஹ்வை அடையணும். இதை இன்னைக்கு நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அப்படி இருக்கும் பொழுது அவர் 500 வருடம் தொழுதுட்டு, யாருந்தா நான் 500 ரூபா தொழுதுட்டு எனக்கு சொர்க்கம் வாஜிபாயிச்சா இல்லையா? ஆமாம் அப்படின்ட்டு மனசு கொஞ்சம் சொன்னாலா, நான் சொர்க்கம் வாசித்தேன். ஏன்னா எந்த கெட்ட பழக்கம் எனக்கு கிடையாது, நான் ஒழுங்காக தொழுதுட்டுருக்கேன். தென் அவருக்கு மட்டும் நமக்கு உரத்து செய்யுது, நல்லா அமைச்சிடலாம், அவங்களா சொர்க்கம் ஜாப்பா அப்படி நினைக்கிறான். ஆனால் அல்லாவோட பயன்பாடு இருக்கிறதில்லை. அல்லாஹ் எப்படி இருந்தாலும் அவன் 4 இருக்கிறது நமக்கு தெரியறதில்லை. அல்லாவோட ரஹமத்து கொண்டு தான் சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிறது நமக்கு தெரியறதில்லை. அந்த மனிதர் அப்படி நினச்சாலாம், நம்ம நல்லா அமைச்சிக்கிறோம், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம். நிறைய பேர் நாங்கள் தொழுகையாளியாக இருக்கிறாங்க, எவன்கிட்டையும் போய் பைக்கில் அவசியமெல்லாம் இல்லை, யார் சைடில் உட்காந்து அவசியமெல்லாம் இல்லை, நம்ம அமைச்சிக்கிறோம். நம்ம என்ன தப்பு செஞ்சோம், ஏன் பைக் வாங்கணும், எதுக்கு அமல் செய்யணும், ஒன்றும் தேவையில்லை, நம்ம பஸ்ஸாக போகலாம் அப்படின்றாங்க. என்னைக்கு இவங்களுக்கு சறுக்கி விடுவது தெரியாது, என்னைக்கு இவங்க வரிகட்ட போவாங்கன்னு தெரியாது. எவ்வளோ ஒருத்தர் நிறைய காசு கொடுத்து அப்படியே மூளை செலவு மாற்றிடுவோம். இது யாருக்கு ஒழிந்தாக்க முடியாது. வலிகேச காலத்தில் 2 பேர் இருந்தாங்களாம், அண்ணன் 2 பேர் கல்விகளுக்கான போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டு இருக்கும்பொழுது அன்னைக்கார சொன்னாரா, தம்பி எனக்கு வயசாகி போயிடுச்சு, என்னால் இந்த மாதிரி கல்வி இப்போ கற்க முடியாது, நீ கற்றுடுவான், நான் போய் நான் அல்லாவோட இவாசிட்டே இருக்கேன்னு சொல்லலாம். சரிண்ணே, நான் ஒன்றா கல்வி கற்றுட்டு வரேன் அப்படின்னா கல்வி போயிட்டாரான். இவர் தொழுதுட்டே இருந்தாராம். 24 நாள் தொழுகிறத வேலை இவருக்கு வந்து எந்த வேலையும் கிடையாது. தம்பி கல்வி கற்றுட்டு போய்க்கிறார். கல்வி கற்றுட்டு பல வருடங்கள் எடுத்து பின்னாடி வர்றாரு, அண்ணனை பார்க்க வர்றாரு. அண்ணன் என்ன செய்யறான்னாக்கா தொழுதுட்டே இருக்கிறாரு. அவருடைய முகத்தில் பார்த்தாக்க ஒரு 100,000 அப்படின்னு தெரியுது. வந்தவனே இருக்கிறாரு, அண்ணே இப்படியா இருக்கிற, எல்லாம் தொழுதுட்டு வைக்கிறேன், அதெல்லாம் கழுத்தில் ஒரு தொங்க போட்டுக்க என்னன்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாரா, நான் தொழுதுட்டே இருக்கும்போது ஒருத்தர் மனுஷன் வந்தார், பெரிய ஜிப்பா போட்டு தாமீது கையில் வந்தார். அவர் சொன்னார், என்னப்பா தொழுகையா? ஆமாம். சரி. அப்போ அவங்க நான் கேட்டேன், நான் தொழுதுட்டு இருக்கும் பொழுது இடையில ஒரு எலி கூட்டு ஓடிச்சு, என் குடும்பம் உள்ளதான் எனக்கு தெரியலை அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், அல்லா எதுவும் தப்பு பார்க்கக்கூடாதுப்பா, நான் என்ன செய்யினாக்க நீ அந்த எலியை பிடிச்சி அதை ஒரு நூலில் கோர்த்து ஒரு கழுத்தை கட்டிக்க, அப்போ உனக்கு நல்லா போயிடுவேன். அது மாதிரி அன்னையிலேருந்து இந்த எலியை நான் கோர்த்து கட்டி கழுத்தை மாட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அவர் சொன்னாரா, ஏன்னே இது நஜிசுன்னு, நஜிசு கட்டி தொழுக்கூடாதுன்னு இவ்வளோ நாள் செஞ்ச ஆளுமா பூரா வீணாக போச்சுன்னு சொல்லலாம். அப்போதே அண்ணன் புரியுதா, ஆஹா நம்ம கல்வியை கற்காதனால கேட்கப்பட்ட ஏற்பாடு ஒரு விளைவா அப்படியே கைது அப்போதே சொன்னாரா, அண்ணே நீங்கள் என் கூட ஓதுவதுக்கு எவ்வளோ நடந்திருக்கும், 20 வருஷம் அவங்களுக்கு வீணாக போயிடுச்சு,
நாங்கள் ஒரு நேரம் கூட அமல் செஞ்சாலும் கூட அதுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கமே நீங்கள் செய்யலையே அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன அமல் செஞ்சாலும் சரி, ஆனால் நம்ம சரியாக செய்கிறோமா என்பதை ஒருத்தர் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கணும், ஒரு செயல் நமக்கு இருக்கணும், எல்லாத்தையும் அது முடியும். இல்லை அப்படின்னாக்க தாழ்ந்தோடு தரமாக நம்ம செய்வான். கிதாபுகள் இருக்குது, குரான் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, மார்க்க சட்ட கிதாபு இருக்குது, கிதாபு இருக்குது, எல்லாமே இருக்குது, பார்த்துக்கிறோம், தெரியாத உடம்பு கெடுக்கிறோம், நாங்கள் கூட நம்ம செய்கிறோம் அப்படின்னு இருந்தால் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளை வடிவெடுப்பதற்கு மூளை செலவை செய்வதற்கு எவனாவது கெடுத்துருவாங்க. வந்து அப்படி கெடுக்கப்பட்டவங்க நீங்கள் நிறைய பேர் கொண்டு வந்து அலைகிறாங்க. காரணப்படுத்தி காரணம் அது. ஆக பெரியாருடைய சபையில் நாம் உட்கார்ந்து இருப்பது ஒரு பெரிய மாற்றம். அது இந்த ஹாமோஸ் வெளியெல்லாம் யார் அவங்க வந்து பெரிய அரசர், சலதாருடைய குடும்பத்தை சேர்ந்தவர், சாதாரண மனிதர் அல்ல. 5 தொழக்கூடியவர், தஞ்சை தொழக்கூடியவர், எல்லாமே தஞ்சை தொழக்கூடியவர். அப்படி தொழக்கூடிய அந்த மனிதருக்கு என்ன அமல் செஞ்சாலும் தங்கத்தில் வந்து ஒரு ஆஜிஸ் இல்லை. என்னன்னாக்க நம்ம இப்படி அமல் செய்கிறோமே, சொர்க்கத்தில் சேருமா சேர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்கு வந்துருச்சு அவருக்கு. அப்போ என்ன செய்வாங்களா, யாராவது ஒரு பெரியார்கள் அந்த ஏரியாவில் இருக்காங்கனாக்கா தேடி போயிடுவாங்களாம். அப்படி ஒரு தடவை இவங்க போது இந்த இடத்துல ஒரு பெரியார் இருக்கிறாரு, பெரிய மகான், அல்லாவை அணைஞ்சு வரும் சொல்ல உடனே அவங்க தேடி போகிறதுக்காண்டி பண்ணுறாங்களா. யார் இவங்க? யாருங்க? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியத்தில் உள்ளவர், தொழுகையாளி, தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர், எல்லா அமல்களையும் முறையாக செய்யக்கூடிய ஒரு பெரிய வலிவில்லாத இருக்கணும் சாமானில். இருந்தாலும் கூட ஒரு பெரியார் இந்த இடத்திற்காக தேடி போகலாம். தேடி போனால் அவங்க எப்படி இருக்காங்கன்னாக்க, இவர் வர்றதை பார்த்த உடனேயும் இவர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைங்கிறது எனக்கு தெரியும், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கூட துனியாவில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு, துனியாவுடைய ஆசா பாசங்களுக்குள்ள இருக்கிறது தெரியும். அதனால் இவர் நமக்கு தேவையில்லை, இவருடைய முகத்தாருக்கு தேவையில்லை, நம்ம தேவையில் அல்லாண்டு இருக்குதுக்காக வேண்டி அவர் இங்கே வரக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, ஒரு ஒரு யோசனை பண்ணுறாங்க. என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் இங்கே வரமாட்டார் அப்படிங்கிறதாக அவர் வர வழியை பார்த்து கால் நீட்டி விட்டாலாம். கால் நீட்டி காலை ஆட்டிக்கிட்டே பார்த்தாலாம். என்ன அர்த்தம்? அரசர் ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா அவர் மரியாதை எதிர்பார்ப்பார், கண்ணியத்தை எதிர்பார்ப்பார். அதனால் என்னை பார்த்தோடனே திரும்பி போயிடுவார் அவர். ஏன்னா மரியாதை வாங்கிக்கிறேன், நான் மனசு பெரியாளா வளான்னு போயிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கால் நீட்டினார். காலை நீட்டி காலை ஆட்டிகிட்டே இருந்தார், கையை மடக்கிட்டார், அப்படி மாதிரியாக பார்த்துட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்து அந்த அரசர்கிட்ட வந்து கூட சொன்னாங்க, அரசர்களே உங்களை அவமானப்படுத்தும் விதமாக காலை நீட்டி காலை ஆட்டி கொண்டு இருக்கிறார், இவட்டியா நீங்கள் போக போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாரா, அவர் என்னை அவமானம் செய்தாலும் பரவாயில்லை, என்னை கேவலப்படுத்தினாலும் பரவாயில்லை, அவர் எல்லா மக்களும் பெரியார் என்று சொல்லிவிட்டார், அவரை முகத்திலே இறைவனுடைய நூறாணியத்தை நான் பார்க்கின்றேன், நான் அவரை சந்திக்காமல் வரமாட்டேன், அவர் என்னை கேவலப்படுத்தினாலும் பரவாயில்லை, என்னை திட்டினாலும் பரவாயில்லை, இல்லை அடித்தாலும் பரவாயில்லை என்று அங்கே போனாராம். போனவனே கேட்டாங்களா, ஷேக்னா பெரியவர்களே, நான் வரும்போது என்னை அவமானப்படுத்த நோக்கமாக இந்த காலை நீட்டி விட்டீங்களா என் பொழுது? இல்லை இல்லை, அப்படி அல்ல, நீ துனியாவுடைய ஆட்சிக்கிறாய், துனியாவை எட்டி உதைக்கும் மாமலத்தால் நான் காலை நீட்டி விட்டேன் என்று சொல்லும் பொழுது இவங்க சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு துவா கொடுக்கான்னு வந்திருக்கிறேன் சொன்னாங்க. இதுதாங்க பெரிய விஷயம். அப்போ ஆன்மீக கல்வி என்பது, ஒரு கல்வி என்பது எதுவுமே நாங்கள் கஷ்டப்படாமல், திட்டு வாங்காமல், ஏற்று வாங்காமல் கிடைக்காது. ஆமாம், பெரிய அளவுக்கு கேள்விப்படணும். அது துருமி சம்சய தமிழகத்தில் சொன்னாங்களா, நான் உங்கள் சபைக்கு வந்து உன்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்பட்டாங்களா, சரிவா
அப்படின்னாங்களாம். உடனே அவங்க குதிரையில் ஏறி ஒரு இடத்துக்கு போகிறாங்களாம். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, உடனே வர்றாரு, ஜனாதிபதி வர்றாரு, வந்தாக்க அவருக்கு உட்காந்து கிளம்ப உட்காந்து யாருமே நெருங்கி உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நெருங்கி உட்காந்துருக்காங்களாம். இங்கே போனாங்களாம். யார் இவங்க? நிறைய கித்தாபுகள் எழுத மிகப்பெரிய மேத சன்னிப்பு நிறைய கித்தாபுகள் எழுதியிருக்காங்க. இவங்க அங்கே போன உடனேயும் சலாம் அலைக்கும் சத்தம் போடுறாங்க. ஒரு பக்கம் பதிலிருக்காங்க, நான் தான் ஜனாதிபதினு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒன்றும் பதிலிருக்காங்களாம். ஒருத்தர் கூட இதுக்கு மரியாதை செய்யலை. நான் இந்த ஊரில் எவ்வளோ ஒரு மரியாதை உள்ளவன், எவ்வளோ கண்ணியமானவன், நான் தெருவில் நடந்து கொண்டாக்க எல்லாரும் எழுதுங்க மரியாதை செய்யக்கூடிய இவர்கள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார்களே அப்படின்னு சிராஜுவை பார்த்தாரு. கேட்கல, உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கல. செருப்பு போகிற இடத்துலேருந்து இடம் கிடைச்சி பார்த்தாரு. இங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு பார்த்தாரு. கடைசியில் செருப்பு போகிற இடத்துல உட்காந்துட்டாரு. கொஞ்சம் பார்த்தாரு. நம்ம போகிறோமா, நம்ம போகிறோமா? செருப்பு போகிற இடத்துல அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை, உட்கார தயாராகுமா? ஆனால் அவர் உட்கார்ந்தாங்க. பெரிய மனிதர் தான். ஆனால் அந்த சமூக தமிழர் பெரிய மகான் என்று கேள்விப்பட்ட உடனேயே அவருடைய சபைக்கு போனார்கள். உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாலும் கூட செருப்பு போகிற இடத்துல உட்கார்ந்தாங்க. சொன்னாங்க, இதுதாங்க அப்போதான் கல்வி கிடைக்கும், கஷ்டப்படாமல். அதற்கு ஒசாமா ரலியல்லாஹு வீட்டில் இருக்காங்க, பெரிய மகான். அவர்கிட்ட வந்து கல்வியை கற்பதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போகிறாங்க. நல்ல பகல் நேரம், சரியான கடுமையான வெயில். போகிறாங்க, கேட்குறாங்க, போகிறாங்க. வாசல் போனவொடனே யோசிச்சு வருது, படம் தூங்கிட்டு இருப்பாங்களே, இப்போ எப்படி இருக்கிறது அப்படியே வாசல் நின்றாங்களாம். ஏன்னா எழுப்பிடல. சரி, தொழுகைக்கு வருவாங்க, போகலாம். தொழு நேரம் ஆச்சு. தொழுகைக்கான வெளியே வரும்போது அப்போ சமாதானலாம். இல்லை அப்துல்லா அப்பாஸ் இங்கே இருக்கீங்க? இல்லை, மார்கசிமா ஒரு விஷயம் தெரியாத கேட்கறது வந்து இப்போ சொல்ல காத்துட்டு உள்ளே வரலாம்ல? நகை இல்லை, நான் அவங்கள வந்து கல்வியை கற்க வந்திருக்கிறேன். அதனால் நான் வந்து நீங்கள் எப்போ ஓய்வாக இருப்பீங்களோ அப்போதை கேட்கணும், அதை வரக்கூடாதுன்னு. ஏப்பா, நீங்கள் ரசூலுடைய பேரப்பிள்ள, உடக்குமா இந்த சட்டம்? நான் பொதுவாக வந்து யார் வந்தாலும் சரி கஷ்டப்பட்டுதே கல்வியை கற்க முடியும் என்று சொல்லிட்டு இருக்கிறேன். கிதாபில் எப்படி வந்திருக்குது? எப்படி வந்திருக்குது? கல்வி கிடைப்பது என்பது கஷ்டத்திலையும் சிரமத்திலையும் படிவிலையும் இழிவிலையும் தான் கிடைக்க வேண்டும். ஆனால் அந்த கல்வி கிடைத்து விட்டால் இவனை போன்று உயர்ந்து வந்து யாரும் இருக்க முடியாது. அப்படித்தான் வந்திருக்குது. அந்த அடிப்படையில் தான் அந்த உசாமா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க. இவங்க பதில் சொன்னாங்கன்னாக்க பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி மகான்கள் தான் தன்னை அடக்கி வரக்கூடிய இயற்கையாக இதை ஆட்சி வெளிப்படுத்தக்கூடியவர். யாரிடத்துல வந்து எவ்வளோதான் அமல் செஞ்சாலும் சரி, என்னதான் ஞாபகம் சரி, ஆனால் அல்லாவுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் இந்த மாற்றம் கிடைக்கும். அது இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பெரிய நபியும் கூட, அரசரும் கூட. ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க? அரசில் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையராத்தே இருந்தாங்க. பெரிய ஒரு சிலம் கிடையாது. அந்த வழியாக வந்து ஒரு வணிக சிலவர்கள்லாம் யுத்தத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. கேட்க எங்கே போய் கேட்டாங்க? யுத்தத்துக்கு போகிறாங்க. நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. வாங்கன்னு கூப்பிட்டாங்க. போகும்போது ஒரு கல் பேசி சாப்பிட்டாவது, தாவூது என்னையை கூட்டு போ, நீ யாரை போறீங்களோ அந்த தலைவனை வந்து நான் கொண்டுருவேன். எனக்கு அந்த ஆட்டோ எனக்கு இருக்குது, என்னை தூக்கிட்டு போ. நீ கள்ளக்கொடி என்ன ஏறி அவனை பார்த்து குறிச்சி ஏறி நான் கட்டால் போய் அந்த தள்ளி அடித்து அவன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி எடுத்து இடத்துல எடுத்து போனாங்க. ஆனால் அங்கே வந்து போன பின்னாடி பனீசருடைய தலைவர், அதாவது முஸ்லீம்களுக்கு தலைவர் கூடிய அறிவிச்சாரு. என்னது? இந்த ஜாலூத் செல்லக்கூடிய இந்த அரசனை அயோக்கியரை இதை பின்வாங்க செய்துவிட்டால் யார் இதற்கு முயற்சி செய்து ஜாலூத்தை கொலை செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஆட்சியில் பாதையை கொடுக்குறேன். என்னுடைய மகனை நிற்காமல் போயிட்டு அறிவிச்சிருக்கிறார். இது அவருக்கு தெரியாது. போகிறாங்க, கூட்டத்து போய் அதே மாதிரி இது கலந்து விடுறாங்க. கூட்டது எதில் இடையில வந்து கள்ளக்கொண்டு எறிகிறாங்க.
நேராக ஜாலத்துடைய அரசனுடைய தலையில் போய் விழுந்து ஆகத்தான் வேற. சாதாரண ஆள் கிடையாது. ஜாலத்துக்கிறவன் மிகப்பெரிய அநியாயக்காரன், மிகப்பெரிய வீரன். அவன் யாரும் எதுக்க முடியாது, ஒடுத்துன்னு இருக்க முடியாது, பல விஷயத்தை வச்சுக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே இந்த கல்யாணம் செஞ்சு அவனை கொலை செஞ்சிச்சு. இதை பார்த்த உடனே அந்த அரசு என்ன செஞ்சாக்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதனுடைய அரசு பதவியை பாதையை கொடுத்து தன்னுடைய மகன் கமலை கொடுத்தாங்க. அப்படித்தான் அவங்களுக்கு அரசு பதவி வந்துச்சு. அதை பற்றி நபி பட்டத்தை எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து இவரெல்லாம் கொடுத்தானே. அப்பயும் அவங்க எப்படி இருக்காங்க, ரொம்பவும் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் நிறைய இருந்துச்சு. அரசு பதவி கொடுத்துக்கப்பட்டிருக்குது, நபியாகப்பட்டிருக்கிறவங்க நம்முடைய குடும்பத்துக்கு என்ன செய்யறது, இதில் இருந்து சாப்பிடலாமா உனக்க தப்புது, நம்ம உழைச்சி சாப்பிடணும். அல்லாஹ் நான் உழைச்ச வழியை விட கொடுக்கூடாது சொல்கிறேன். அல்லாஹ் சொன்னான்னா, நீ எறும்பை வந்து மெழுகுவத்தியை போல கையில் உருக்கி நீ உருக்கு சட்டை செஞ்சு விற்று நீ சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி அதாவது இரும்பு அவன் கையில் இருந்தாக்க அது மெழுகு போல அவன் கையில் உருகிடும். அப்படி உருகி அதை உருக்கு சட்டை செஞ்சு அதை விற்று அதனுடைய காசை கொண்டு குடும்பத்தை வச்சுக்கலாம். இவரெல்லாம் செஞ்சவொடனே என்ன சொன்னான்னா, அதாவது இவ்வளவு செஞ்சுக்கிறேன், எனக்கு நன்றி செய்யலாம், எனக்கு நன்றி செய். இப்போ அதான் எப்படி ஒரு நன்றி செய்கிறது, சலாத்து சுக்கூர் என்ற கருத்து வருதா, தொழுவது எனக்கு தொழுதான் தொழுது யோசிச்சாரு, இது போதுமா, இவ்வளோ பெரிய நிபத்தை கொடுத்துருக்குறானே, இவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கானே, 2 காத்து தொழுதா போதுமா அப்படின்னு சொல்லலாம். கையை தூக்கி துவா கேட்கலாம், யாரெல்லாம் எனக்கு இவ்வளோ கொடுத்த உனக்கே எல்லாம் கொடுத்துடலாம் சொல்லுவாங்களாம். இந்த சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்து யார் அவன்தானா, அதுக்கு சொல்லிடுவேன். இப்படியே சுற்றி பார்த்தாங்களா கஷ்டாலா, யாரெல்லாம் உனக்கு நான் நன்றி செய்ததாக ஆக முடியாது, என்ற முன்னால் நான் ஒன்றுக்கு லாய்க்கில்லாத இயலாதவே அப்படின்னு அவங்க சொன்ன உடனே எல்லாம் சொன்னாங்கன்னா, அதாவது இப்போத்தான் நீ நன்றி செய்வாயிட்டாய். எப்பொழுது இவ்வளவு அமல் செய்தாலும், என்னதான் நீ வந்து ஆட்சி செய்தாலும், என்னதான் நீ நியாயமான முகூர்த்தி செஞ்சாலும், என்னதான் செஞ்சாலும் சொல்லி சொந்த காசை அதாவது பொதுமளத்தை எடுக்காம சொந்த செஞ்சாலும் கூட நீ எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற, தன்னை அடங்கி கொண்டு கண்ணியமானவர்களை இயலாமை வெளிப்படுத்துவார்களா, இப்படி எனக்கு முன்னால் இயலாமை வெளிப்படுத்தக்கூடிய நீ தான் நன்றி செய்யணும் அப்படின்னு அல்லா சொன்னாக்க பாருங்க. நம்மளாம் கொஞ்சம் அமைச்சோடைய கிராமத்தில் பக்கத்தில் உள்ள அடையாளத்தை சொன்னாங்க, என்னைக்காவது நாளைக்கு ஒருத்தர் நல்லா அமைச்சு வேணாம், கொஞ்சம் அப்படியே வாழ்ந்து விட்டா போகலாம். ஏன்டா வாழ்ந்துற, இல்லை இல்லை நல்லா அமைச்சிட்டு வாழ்ந்து ஏதாவது வருதா பார்க்குறீங்க, அதுலேருந்து ஏதாவது வகி வருதா, ஆனால் ஏதாவது உதவி வருமா அப்படின்னு எதிர்பார்த்து சொல்லலாம். இது கேவல அடையாளம். இது வந்து என்னைக்காவது நாளைக்கு தொழில் செய்யலாம். அப்படி இதெல்லாம் என்ன செஞ்சேன், என்ன அநியாயம் பண்ணாயவன், என்ன அயோகத்தில் பண்ணாயவன், என்னைக்காவது பட்டாசத்தில் போனால் 27 மணிக்கு வந்துட்டு ஜும்மா போட்டு வந்துட்டு தொழுது அண்ணா குது மாதிரி கேட்டு நாங்கள் எல்லாம் கிடைச்சது இருக்கு அப்படியா. இது மனத்தனம், ஜகாலத்து, இவட்டு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஆக ஒரு மனிதன் வந்து எனக்கு என்ன அமல் செஞ்சாலும் சரி பார்க்குறோம், பழங்கள் குளிர்ந்து பழுத்தவர்களா கூட தாழ்ந்தே போகும், மேலே திரும்ப அன்பு அடிக்காது. ஏன் காலம் என்ன, நான் கனி கொடுக்கக்கூடிய பழம், நான் படித்திருந்தால் தான் மக்கள் என்னை படித்து போயிருப்பாங்க. இதே போலதான் நல்ல ஷேகுமார்கள், நல்ல உலமாக்கள் இயலாமல் இருப்பாங்க. யார்ட்டார் போய் போய் துவா சொல்லுங்க, ஏப்பா கஹாபா முझे आकर दुआ करने बोलते हैं, मैं उसके लायक नहीं हूँ, நான் தகுதி இல்லாதப்ப நான் போய் किसी दूसरे बात जगह पर पूछा बाबा अजरवाना बाबा आप ही दुआ करना, ओ मैं तो उसके लायक नहीं है, किसी की वजह हूँ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரொம்ப நாள் அப்படி உட்காந்துருந்தாங்க, अच्छा दुआ करने के बोलते रहते हैं, इसी जहाँ पर बोलते बात जाते रहिए, अच्छा मुझे अल्लाह जो दिया है वो सर कर நான் आपके लिए दुआ करता हूँ, आपके लिए अच्छा अल्लाह आशा करेगा அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னா அப்புறம் செல்வம் கிடைக்குமா. இது தன்னுடைய இயலாமல் வெளிப்படுத்துறாங்க. அங்கே வந்து நான் வந்து ஏன் அல்லாவுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் இவ்வளோ பெரிய அதிபதி, உலகத்தை ஆட்டி படிக்கக்கூடிய அதிபதி, அவனுக்கு கூட நான் ஒன்றுமே கிடையாது, என்ன நிலைக்கு என்ன எவனை தள்ளி தனி எவ்வளோதான் அமல் செஞ்சாலும் சரி
ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு எல்லாம் நன்றி செய்ய முடியாது. என்னது அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு எவ்வளோ தான் நன்றி செய்தாலும் நன்றி செய்ய முடியுமா? முடியாது. அவ்வளோ நியமத்தை கொடுத்துருக்குறான். அதில் ஒரு ஹஜத்து ஈஷா சொல்ல நடத்த போயிருந்தாங்களாம். ஒருத்தன் கையும் இல்லை காலும் இல்லை. அப்போ அல்லா அவங்க சுகரா செஞ்சுக்கிறாங்களா, எனக்கு உனக்கே என்ன போட சொல்லலாம். அவ கேட்டாங்களா, உனக்கு கால் இல்லை கையும் இல்லை, எப்படி நீ சுகரா செய்கிறாங்க? எனக்கு சாப்பிட எப்படி வழி கொடுத்தாலும் இல்லையா, ஒரு பரவதில் ஊட்டி விடுது, எனக்கு வந்து சாப்பிட்றேன், வயிற்றுலாம் போகிறேன், எல்லாம் திக்கிரி செய்கிறேன், இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு அல்லாவுக்கு சுகர் செய்யலாமா அப்படின்னு சொன்னான்னாக்க, எந்த நிலையிலையும் யாரை எந்த நிலையில் வைத்தால் அல்லாவின் நினைப்பான் வரக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கூடிய அவன் தான், நம்ம கிடையாது. அதனால் அல்லாஹ் யாருக்கு எதை கொடுத்துருக்காரோ அதுக்குள்ள அல்லாவுக்கு சுக்ரியா செய்யணும். அதை நான் எப்போது சொல்கிறது பழக்கம் உண்டு, வளர்த்தது உண்டு. எல்லாரும் செய்ய சுக்ரியா 2 காய் தொழுவுங்க சொல்கிறது. எப்போது 2 காயத்து சுக்ரியா பண்ணி தொழுவுங்க. அல்லாஹ் எனக்கு இந்த அளவுக்கு வசதி வாக்க கொடுத்துருக்குறேன், என்னுடைய நிம்மதியாக வாழ்க்கை வசதியை கூட கொடுத்துருக்குறேன், நான் நடுத்தர வாழ்க்கை வாழ்க்கை கொடுத்துருக்குறேன், எனக்கு உனக்கு எனக்கு நன்றி செய்கிறேன். நான் இருந்தாலும் அவனுக்கு கடனாக இருக்குது, கல்யாணி வழி விடாங்களா, எனக்கு செலவுக்கு சிறந்த அளவுக்கு விளையாட்டு விடாங்களா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னாக்க அல்லாஹ் நிச்சயமாக கொடுத்துருவான். அதனால் அல்லாஹ் சுக்ரியா செய்யக்கூடியவங்க ஆகணும். ஆக நல்லவருடைய சுகபத்தில் உட்கார்ந்தால்தான் இறைச்சி கிடைக்கும். நம்ம என்னதான் அவசியம் சரி, நல்லவருடைய சுகபத்தில் உட்காரல அப்படின்னாக்க அது கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆமாம், கிதாபில் எழுதுறாங்க, 4 விஷயங்கள் நம்மகிட்ட இருந்தாங்க அல்லாஹ் வாடைய முடியுமா. அதுவும் ஒன்றும் நல்லவங்களை தேடி புகழுது. எந்த ஊரில் வந்து ஒரு விசேஷம் நடந்தாலும் சரி, அது அவளியாக்குடைய தர்பாராக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு பெரியாருடைய பயானாக இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு ஆலிம்சாவுடைய பயானாக இருக்கட்டும், அங்கே போய் நீங்கள் உட்காருங்க. எந்த நிகழ்ச்சியில் உட்காந்து தெரியுமா, யாரெல்லாம் இவருடைய பயான் மூலம் எனக்கு இதாக கிடைக்கணும், இந்த பெரியார் மூலமாக எனக்கு மாட்டை கிடைக்கணும் அப்படி உட்காரு. அவர் என்ன சொல் அது தலையில் சொன்னாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேளு, அவர் யாரு பார்க்காத. என்ன சொன்னாங்க, ஒன்னூர் மா கால வலா தருள் மண் கால, யாரும் சொல்றாங்கிறத பார்க்காத, என்ன சொல்றாங்கிறத பாருங்க. அவர் நல்லவரை கெட்டவரா, அவர் நேற்று வரைக்கும் குடியாளனாக இருந்தார், நேற்று வரைக்கும் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருந்தார், நேற்று வரைக்கும் புலிக்குத்தனமாக இருந்தார், நீங்கள் பயன் செய்கிறாரு அப்படின்ட்டு அவர்களே பார்க்காத, அவர் என்ன சொல்றாரோ அந்த கருத்துக்கள் என்ன அதை பாரு. அந்த மாதிரி ஒரு பெரியார்கள் ஒரு ஆளுமைகள் யாராவது என்னன்னாக்க அங்கே உட்காந்து நினைக்கணும், இந்த இது கூட இதுதான் காலம் கிடைக்காதா, அல்ல அவன் முன்னேறி கிடைக்க மாட்டானா அப்படிங்கிற நிகழ்ச்சிகள் தயாராகிட்டாக்கா மாற்ற உண்டாகிடுச்சாலாம். அந்த அரசு வந்து சொல்வது ஒன்றும் தேடி போகிறது, அல்லது உள்ளூர்லேயே இப்படி பெரியாருக்கு தான் அவங்கள உட்கார்றது. உள்ளூரில் யாருமே இல்லை, என்ன செய்யறது, பள்ளிவாசல் வந்து உட்காந்து பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னாக்க அகப்பொழிவு இல்லாது இந்த நாய் சாதிதுவா அல்லா சொல்லியிருக்காங்க. ஒரு ஊரில் வந்து அல்லாவுக்கு பிரியமான பள்ளிவாசல் இருக்கான், அல்லாவுக்கு பிரியமான பள்ளிவாசல் நல்லவர்கள் வருவார்கள், இளைஞர்கள் வருவார்கள், அப்தால் வருவார்கள், அவுளியாக்கள் வருவார்கள். நீ போய் அங்கே உட்கார்ந்துட்டாக்க இவர் அவுளியாவான்னு நமக்கு தெரியாது, ஆனாலும் அவள் சொல்றது வச்சிடும், அவுளியாவா இருக்கலாம் நமக்கு தெரியாது. அதனால் யாரையும் தவறான இல்லை கெட்ட இல்லத்தோடு பார்க்கக்கூடாது, இல்லாத நல்ல கட்டோடு பார்க்கலாம். ஒரு பெரியாரு கிடைச்சி, ஏங்க பண்டி அசிவாசல் சொல்லாப்பா, நம்மளாம் வந்து பல்லு விளக்கலாத்தே வெள்ளையாக இருக்கும், அது பல்லு விளக்கோடு வெள்ளையாக்கி பார்த்தியா அப்படின்னாரா. இதுதாங்க ஒரு நல்லபடிய அடையாளம். ஆனால் பண்டிகைங்கிறது ஹிந்திங்கிறது அதிர்ஷ்டா இல்லை அதிர்ஷ்டா இருந்தாலும் அவர்களுடைய கவனிப்பு எப்படின்னாக்க அதை பல்ல பார்த்தியா, என்ன சாப்பிட பல்லு விளக்கிறது இல்லாது, அதில் பல்லு அது வெள்ளையாக இருக்குது, நீ பல்லு விளக்கினாக்க வெள்ளை இல்லையே, விளக்க இல்லையே, அசிங்கம் போயிருமே அப்படின்னு எந்த பொருளை சொன்னாலும் அதோட நல்லது மட்டும் சொல்லுவாராம், அப்படின்னு சொல்லுவாராம். எதிர்பார்க்கலாம். அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், யாரை பார்த்தாலும் அவரோட நல்ல சிபத்துகள் எல்லாம் இருக்குது, அதை எடுத்து தயாராகணும். அவரோட கெட்ட கொண்டாக்கா அதை போட்டு ஒதுக்கு தயாராகிடும். யாரெல்லாம் வீட்டில் பல கிளம்புமே யாரெல்லாம் இன்னாரோட இடத்துக்கு போகிறேன், அவரோட நல்ல பழக்கத்தை கொடுத்துரு, அவரை கெட்ட பழக்கத்தை காப்பாற்று அப்படி துவாசையெல்லாம் தப்பு ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம்தான். ஆக முதல்ல நல்லவங்களை தேடி போகிறது ஒன்று இருக்குது,
ரெண்டாவது நல்லபடிய சுலபத்து இருக்கிறது நம்ம தெரிஞ்சால் அந்த ஊரில் இருந்தால் பார்க்கணும் இல்லாத பள்ளியாசம் உட்காந்து. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் அதுக்கு நல்ல நண்பர்களை தெரிந்து கொள்ளும். நல்ல நண்பர்களை தெரிந்து கொள்வது. நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய கஷ்டத்திலையும் நம்முடைய சந்தோஷத்திலையும் நம்முடைய வசதி வாய்ப்பிலையும் ஏழ்மையிலையும் எல்லா நிலைமைக்கும் உறுதுணையாக இருந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவர் யாராக இருப்பாரோ அவர் நண்பர். அவர் தான் நமக்கு தேர்ந்தெடுக்கணும். எங்கே நான் துருவப்பேன் அவரோட துருவலாம் சரி எனக்கு துணிக்கு வர நேரம் போது துடிச்சுடுவா தொதுக்கு அஜித் என்ன பயிற்சி சொல்லு எப்போ நீ சொல்லுது பார்த்து விடாதப்பா எப்பா துணிப்பா அப்படின்னு நல்லதை தூண்டக்கூடியவராகவும் நன்மை ஏறக்கூடியவராகவும் நல்லதுக்கு காணக்கூடியவராக இருக்கணும். இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கனாக்கா இரவில் படுக்கும் பொழுது நமக்கு நாமளே கேள்வி கேட்டுக்கிறோம். இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன அமல் செஞ்சோம்? இந்த அமல்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமலா இல்லையா? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமலாக இருந்து தெரிந்தால் பார்த்ததாக்கா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எனக்கு யார் தான் இந்த அவனுக்கு அமர்தான் அல்லா. நான் இவ்வளோ நேரம் வீணாக நேரத்தை வேலைக்கிட்டேன், அநியாயமாக காசை வீணாக செலவு செஞ்சுட்டேன், இதோட இனிமேல் செய்யாமல் காப்பாற்றுறாங்களா அப்படின்னு அல்லா இடத்துல தீயதுக்காக வேண்டி எல்லா பாதுகாப்பு தரணும். நன்மை செஞ்சதாக்க அல்லாத நன்மை அதிகப்படுத்தக்கூட கேட்கணும். இப்படி இந்த விஷயத்தில் நம்ம டெய்லி கேட்டதுனாக்க நான் அப்படி சில பிரச்சனை போயிடுவோம். 4 விஷயங்கள் இருந்தாக்க அல்லாஹ்வை அடைய முடியும். கிதாபில் எழுதுகிறாங்க, இந்த 4 விஷயத்தில் 5வது விஷயத்தை ஒருத்தர் எவ்வளவு தெரிவித்தாலோ அவன் செய்தான் வழிக்கு தான் போவான் அப்படின்னு சொன்னாங்க. ஆக மொத்தத்தில் அவருக்கு கணித்துக்கூடிய சகோதரர்களே, நல்லவருடைய சுகபத்து நம்முடைய வாழ்க்கையில் முன்னெது கொடுக்கும். நான் என்னதான் அப்படி செஞ்சாலும் சரி அந்த மாற்றத்தை உண்டாக்கிடுவோம். அதான் அப்படி கபல் செய்வானாக, அதான் அப்படி ஏற்றுக்கொள்வானாக. இப்பொழுது இதுக்குமே சொல்லுவாங்க. அப்துல் மாலிக் இரசாதி தாமாத்து பரக்காத்துஹு பயான், சேலம் சிஸ்தியா தரி, சேலம் சிஸ்தியா.